ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த 30வது உபவாச நாளுக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் இந்த 30வது உபவாச நாளின் திறவுகோலின் வார்த்தையாக தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை சற்று கூர்ந்து கவனிக்க தேவன் உதவி செய்வாராக. வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனம். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். இந்த இரண்டு புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நேற்றைய தினத்தில் நான் வேதத்தை தியானித்து கொண்டிருந்த போது, நான் இந்த ஜெபத்துக்காக நின்று கொண்டிருந்த போது தேவன் எனக்கு இந்த வார்த்தையை காண்பித்தார். இந்த ஏசாயா எவ்வளவு அழகான வார்த்தை, நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்க. ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்ம இதை நிறைவு செய்வோம். இந்த 7வது அதிகாரம் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 6வது வசனத்தில் ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். நல்லா ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். அப்படியே நேரடியாக கர்த்தர் பேசுகிறார் நம்மளோட. நீ அமர்ந்திருக்க பார். இந்த இரண்டு புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். அன்பானவர்களே, ஆண்டவர் ஏசாயா தீர்க்கன் மூலமாய் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு பயங்கர வைராக்கியமான வேர்டு ஒன்று கொடுக்கிறார். இந்த 2 வேர்டை நீங்க பிடிச்சுக்கங்க. ஒன்று, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். 2வது, உன் இருதயம் துவள வேண்டாம். அல்லேலூயா. நீங்க இந்த அதிகாரத்தின் முன்னாடி வசனங்களை நீங்க கொஞ்சம் 7வது அதிகாரத்தின் முதல் வசனங்களை கொஞ்சம் கவனித்து வாசித்து பார்ப்போமானால், அதுல சொல்லப்பட்டிருக்குது, உசியாவுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேத்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமற் போயிற்று. சீரியர் எப்பிராயீமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காற்றிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது. நல்ல கவனிங்க. 2 பேரு, அது அழகா சொல்லப்பட்டிருக்குது. அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய. எங்க இருந்து தான் இந்த வேர்டு ஆண்டவர் எடுத்தாருன்னு தெரியல. இவங்க பேரையும் சொல்றாரு. இந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனுமாகிய பெக்கா, இந்த 2 பேரும் அவங்களுக்கு புனைப்பெயரா சொல்றாரு, புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய. Glory to God. அன்பான தேவ பிள்ளைகளை, இவங்க எழும்பி எருசலேமுக்கு விரோதமாக, ராஜாவுக்கு விரோதமாக, எருசலேமில் இருக்கிற ஜனங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அப்படியே புகைஞ்சுக்கிட்டு வர்றாங்க. கொல்லிக்கட்டைகளை போல எரிந்து கொண்டு வருகிறார்கள். இப்படி எரிந்து கொண்டு வருகிற போது ராஜாவின் இருதயமும் ஜனங்களுடைய இருதயமும் எப்படி காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. அருமையான தெய்வ பிள்ளைகளை, அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி முடியுமோ, என்னமாய் முடியுமோ, என்னை அப்படி வாரான், புகைகிற கொல்லிக்கட்டைகளை போல வர்றானே,
யோசிச்சு பாருங்க, நமக்கு விரோதமாய் கொல்லிக்கட்டைகளை தூக்கி கொண்டு நம்மளை வீட்டை கொளுத்துறதுக்கு வருவான்னா, நம்மளவே கொளுத்துறதுக்கு வருவான்னா எப்படி ஒரு பயம் நமக்கு வரும்? எருசலேமுக்கு விரோதமாக இந்த கொல்லிக்கட்டைகளாகிய ரேட்சீனும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காமும் புறப்பட்டு அவர்கள் வந்து அப்படியே ரொம்ப தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற போது, இவர்கள் காட்டில் உள்ள மரங்கள் எப்படி காற்றினால் அசைகிறது போல அவனுடைய இருதயம் அசைந்து கொண்டிருந்த போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமா ஒருவேளை 2 கொல்லிக்கட்டைகள் அல்ல, 1000 கொல்லிக்கட்டைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து நிற்கட்டும், உங்களுக்கு விரோதமாய் எழும்பட்டும். உங்களுடைய வேலைக்கு விரோதமாய், உங்கள் வருமானத்துக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் சந்தோஷத்துக்கு விரோதமாய், உங்கள் ஆரோக்கியத்துக்கு விரோதமாய், உங்களுடைய நேர்மைக்கு விரோதமாய், உங்களுடைய உத்தமத்துக்கு விரோதமாய், உங்களுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாய் எந்த இடத்துல இந்த கொல்லிக்கட்டைகளை போல ரேட்சீனும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவை போல எழும்பி உங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது, இப்ப கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். உன் இருதயம் துவள வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், உன் இருதயம் துவள வேண்டாம். காற்றினால், காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைய வேண்டாம். நீ பொறுமையோடு கூட நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு இந்த வார்த்தையை தர்றார். நீங்க ஒருவேளை எதை குறித்து நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்களோ தெரியல. உங்க பிள்ளைகளை குறித்து கூட இருக்கலாம், உங்க எதிர்காலத்தை குறித்து கூட இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலையை குறித்து கூட இருக்கலாம், உங்க வீட்டை குறித்து இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தை குறித்து இருக்கலாம், உங்க உறவுகளை குறித்து இருக்கலாம், உங்களுடைய வேலை வருமானத்தை குறித்து இருக்கலாம், உங்களுடைய ஆரோக்கியத்தை குறித்து இருக்கலாம். என்னன்றவரை இப்படியாய் போச்சே நினைச்சு நீங்க பயந்து, என்னன்னு இப்படி டாக்டர் என்ன சொல்ல போறாரோ, ஐயோ என்ன நடக்க போதோ, அவன் என்ன பேச போறானோ, அவங்க என்ன சொல்ல போறாங்களோ. அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். பைபிள் அழகா சொல்லுது, be still and know that I am the Lord. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு காலையில கர்த்தர் இந்த 30வது உபவாச நாளிலே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் கொடுக்கிறார். நீ எந்த சூழ்நிலை வரட்டும், கழுத்துல கத்தியை வச்சு நிற்கிறது போல அல்லது முள்ளு மேல நீங்க நடக்கிறது போல, ஐயோ அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா என்ன வேணுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில நீங்கள் இருப்பீர்களே ஆனால், இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். உன் இருதயம் துவள வேண்டாம். உன் இருதயத்தை துவள விடாத, உன் இருதயத்தை திடப்படுத்து, உன் இருதயத்தை திடமாய் வைத்துக்கொள். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நினைச்சார்னா ஒரு நிமிஷத்துல எல்லாவற்றையும் தவிடுபொடி ஆக்குகிற கர்த்தர். 7வது வசனம் சொல்லுது, ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலைநிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. சீரியாவின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரேட்சீன். இன்னும் 65 வருஷங்களிலே எப்ராயிம் ஒரு ஜனமாய் இராதபடிக்கு நொறுங்குண்டு போம். எப்ராயிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெறா மாட்டீர்கள் என்று சொல் என்றார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, அவர் சொல்றார், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். உன் இருதயம் துவள வேண்டாம். ஏன் இப்படி சொல்றாரு தெரியுமா? அடுத்த வசனம் அதுக்கு பதில் சொல்லுது, அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை. அவன் போடுற திட்டமெல்லாம் நடக்காதியா, அவன் போடுற பிளான் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதியா. என் ஜனத்துக்கு விரோதமாய், என் ஜனத்துக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் எழும்பி எந்த திட்டம் போட்டாலும் அந்த திட்டம் நிலை நிற்பதில்லை. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். உன் இருதயம் துவள வேண்டாம். காரணம், அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. சத்துரு கனவு கண்டுகிட்டு இருக்கலாம்,
சத்ரு அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. அவன் நொறுங்குண்டு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு அற்புதமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், உன் இருதயம் துவள வேண்டாம். வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படியே உங்களுக்கு எனக்கு கர்த்தர் நிறைவேற்றி தருவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தெய்வ பர்வதத்தில் கைகளை உயர்த்தி நீங்க இந்த வசனத்தை விசுவாசிங்க, இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். நீ அமர்ந்திருக்க பார், பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். அதுக்கு முயற்சி செய். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க முயற்சி செய். நீ அங்கு இங்கு திரிஞ்சு பிரயோஜனம் அல்ல, அலைந்து பிரயோஜனம் அல்ல, நீ என்ன செஞ்சு பிரயோஜனம் அல்ல. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Glory to God. உன் இருதயம் துவள வேண்டாம். காரணம், அந்த யோசனை நிலை நிற்பதில்லை, அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. அவர்களை நொறுக்கி போடுவார் கர்த்தர். ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக்கு கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பாஸ்டர் அவர்கள் ஜெபமணி நிறைவு செய்யுங்க. கர்த்தாவே, இந்த உபாசனால் இப்போ நாள் நம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க தேவனீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு பேசியிருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, நீ அமர்ந்திருந்து பார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க.